தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பணி முன்னுரை. ஆண்டவரை நலமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்டிசைத்து அவரை புகழ்வோம். இம்மானுவேலாக நம்மோடு வாழும் இறைவனின் பிறப்பு விழாவை ஒரே குடும்பமாக சிறப்பிக்க வந்துள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். வியத்தக ஆலோசகராகவும் வலிமை மிகு இறைவனாகவும் அமைதியின் அரசராகவும் விளங்கும் இயேசுவின் பிறப்பு காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை காணவும், சாவின் நிழல் சூழ்ந்த உலகில் வசிப்போர் வாழ்வின் ஒளியை பெற்றிடவும் வழிவகுத்தது. ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 2 முதல் 4 முடிய, மேலும் 6 முதல் 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் ஒடுங்கோலை ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். இதோ எல்லா
நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். தமக்குரிய மக்களாக மாற்றவே கிறிஸ்து நம்மிடையே பிறந்துள்ளார். நம் இறைப்பற்றோடும் நேர்மையோடும் இவ்வுலகில் வாழ அந்த பாலன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். புனித பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் இவ்வார்த்தையை கேட்போம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்துதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறை இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகளிலுமிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக
அகஸ்டஸ் சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். முன்னாடி விழியத்தோட சரியான வார்த்தைகளை சரியான அளவுக்கு சொல்வதில்லை, ஒரு சில குறைகள் இருக்கும். அதுபோல்தான் கிறிஸ்மஸ் பெருவிழா அப்படிங்கிறது கிறிஸ்து பிறப்பு விழா என்று நாம் சொல்லிவிடுவோம். அது இல்லை, கிறிஸ்மஸ்னா மாஸ் ஆஃப் த கிரைஸ்ட், இயேசுவுடைய மாசு. திருப்பலி சொல்றோம்ல, அதான் கிறிஸ்துவனுடைய திருப்பலி மாஸ். அதுதான், அதுக்கு தான் மக்கள் கூடினார்கள். இன்னைக்கு 2025 ஆண்டு ஆயிடுச்சு. ஆகவே இந்த திருப்பலி நள்ளிரவு திருப்பலி எவ்வளவு அருமையான திருப்பலி. வெளித்திருந்து ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற திருப்பலி. ஏன்னா நாளைக்கு காலையில் கொண்டாடிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் கத்தோலிக்க திருவையிலே அப்படி இல்லை. சரியா, பெந்த கோசுக்காரர்களும் மற்ற கிறிஸ்தவர்கள்லாம் இன்னைக்கு இரவு வழிபாடு வைக்க மாட்டாங்க. ஈஸ்டர் கூட அப்படிதான். கத்தோலிக்க திருவையில் மட்டும்தான் என்ன பண்ணுது, இந்த நள்ளிரவு திருப்பலி. நள்ளிரவு திருப்பலி 12 மணி ஆண்டவருடைய பிறப்பு நாள் ஆரம்பிக்கிற பொழுதே கொண்டாடுகின்ற ஒரு அருமையான காரியம். நல்ல ஒரு ட்ரெடிஷன், பாரம்பரியம். அதைத்தான் இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு காரியம். அற்புதம் காணுகின்றேன்.
வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் உள்ள இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எழில்மிகு இந்த கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Amen.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகின்ற கடவுள் நம்மோடு வார்த்தை மனுகுருவானவர் கன்னித்தாயிடம் பிறந்தவர். குழந்தை இயேசு நற்கருணை நாதராக நமது உடலில் உள்ள ஆன்மாவுக்கு உணவாக அருமருந்தாக பாவங்களை போக்கும் செவ்வரியாக இறங்கி வருகிறார். இந்த மாபெரும் விருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். திருப்பலி நிறைவுற்றது.